திருவையாறில் ரொம்பவே ஃபேமஸான அசோகா அல்வாவை இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டில் அசந்துடுவீங்க. இது செய்கிறதுக்கு 1 கப்பு சிறுபத்தம்பருப்பை நல்லா கழுவிட்டு 2 கப்பு தண்ணி சேர்த்து 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் சீனியோட 3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய், பிஞ்சளவுக்கு பச்சை கற்பூரமும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. சிறுபத்தம்பருப்பு நல்லா வெந்ததும் கரண்டி வச்சு இந்த அளவுக்கு கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் 1/4 கப்பு நெய் சேர்த்து நெய் நல்லா உருகுனதும் 1/2 கப்பு மைதா மாவு சேர்த்து நல்லா வறுத்துடுங்க. மைதா மாவு வறுப்பட்டதும் 1/2 கப்பு அரிசி மாவையும் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வறுத்துடுங்க. இப்போ வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க சிறுபத்தம்பருப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா ஒன்று சேர வந்ததும் 1.5 to 2.5 கப் அளவுக்கு சீனி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒன்று சேர வந்ததும் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க அப்படியே வச்சு கலந்துக்கோங்க. இது போல அல்வா பக்குவம் வந்ததும் ஒவ்வொரு ஸ்பூன் நெய்யா விட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. நெய் பிரிஞ்சு வந்துட்டு கரண்டியில் ஒட்டாம வந்ததும் அரைச்சி வச்சிருக்க பொடியை சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. இந்த பக்குவம் வந்ததும் 10 முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து சேர்த்துருங்க. அவ்வளோதான், வாயில வச்சதும் கரையிற அசோகா அல்வா ரெடி. அப்புறம் என்ன, செய்யுங்க, சுவைங்க, ருசிங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.